அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராலேருந்து கேட்குற கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது பார்த்துருங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப் இஸ் சைக்ளிங் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார் எனி என் ZN இஸ் இன்டிஜர் மாடலோ என் வந்து சைக்கிள் குரூப்பாக இருக்கும். S3 வந்து நன் அபிலியனு, D4 வந்து டைகட்ரல் குரூப்பு. இதுவும் ஒன் ஆஃப் த இது குரூப் ஆஃப் ஆர்டர் 2n வரும். இது ஒரு நன் அபிலியன் குரூப். அதே போல் ரியல் கொட்டனியன்ஸ் Q8 எடுத்துருக்கீங்களா, இது குரூப் ஆஃப் ஆர்டர் 8. இதுவும் எங்களுக்கு நன் அபிலியன் தான். பட் இந்த Q8ல் எந்த ஒரு ப்ராப்பர் சப் குரூப் கன்சிடர் பண்ணாலும் அபிலியனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ Q8 நன் அபிலியன், சைக்கிளிக் கிடையாது. ஸோ D4ம் சைக்கிளிக் கிடையாது, இது டைகட்ரல் குரூப்பு. S3 வந்து சிமெட்ரிக் குரூப் ஆஃப் 3 சிம்பிள்ஸ், அதாவது 3 ஃபேக்டரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும், 6 எலமெண்ட்ஸ் இருக்கிற இது பெர்முடேஷன் குரூப் S3. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே சைக்கிளிக் குரூப்பாக இருக்கிறது வந்து ZN இன்டிஜர் மாடலோ n, இங்கே n வந்து 6. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் த சப் குரூப் டிவைஸ் த ஆர்டர் ஆஃப் த குரூப். த ஆர்டர் ஆஃப் த சப் குரூப் டிவைஸ் த ஆர்டர் ஆஃப் குரூப். திஸ் இஸ் என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்வியஸாக தெரியும் நமக்கு, லெக்ரான்ஜஸ் தியரம். ஓகே, ஸோ காட்சி தியரம் வந்து ஃபைனல் குரூப் பேசுவோம். சைலோஸ் தியரம் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காட்சி தியரம் வந்து ஃபைனல் குரூப்புக்கு பேசுவோம். சைலோஸ் தியரம் வந்து சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பர் ஆல்ஃபாக்கு பேசுவோம். கேலிஸ் தியரம் வந்து பெர்முடேஷன் குரூப் பேசுவோம். ஓகே, ஸோ உங்கள் லெக்ரான்ஜஸ் தியரம் தான் என்ன பண்ணுது, ஆர்டர் ஆஃப் த சப் குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப் அப்படின்னா இது வந்து டைரக்டாக லெக்ரான்ஜஸ் தியரம். நம்ம ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். இதை வச்சு நிறையா ப்ரூஃப்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ லெக்ரான்ஜஸ் தியரம் தான் எப்படி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வந்து லியோலிஸ் தியரமோ அது போல் இது வந்து லெக்ரான்ஜஸ் தியரம் வந்து அப்ஸ்ட்ராக்டில் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பெர்முடேஷன் குரூப் இஸ் சப் குரூப் ஆஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிமெட்ரிக் குரூப். ஓகே, சிமெட்ரிசிஸ். செகண்ட், கேலிஸ் தியரம் ஸ்டேட் தட் என்ன சொல்லி கேட்குறாங்க. கேலிஸ் தியரம் என்ன சொல்லிட்டு பாருங்கள். எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் இட்ஸ் சிமெட்ரிக் குரூப். ஓகே, ஸோ இதுதான் கேலிஸ் தியரம். எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப் குரூப் ஆஃப் சிமெட்ரிக் குரூப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். G is a group of order P. ஸோ G is a group of order P where P is a prime சொல்லிட்டாங்க. அப்போ G என்னவாக இருக்கும்னு தெரியும். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் நமக்கு என்ன தெரியும், சைக்கிளிக்னு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், த சப் குரூப் n ஆஃப் G is set to be நார்மல் அப்படின்னா நார்மல் கண்டிஷன் என்ன, GN ஈக்குவல் G இன்வெர்ஸ் NG ஈக்குவல் டு Nன்னு வரும், அல்லது GN ஈக்குவல் டு NG டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நிறைய ஈக்குவலன்ட் கண்டிஷன் இருக்குது. GN G இன்வெர்ஸ் சப்செட் ஆஃப் Nன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GN ஈக்குவல் டு NG தான் ஃபார் எவ்ரி G பிலாங்ஸ் டு G. இது வந்து நார்மல் சப் குரூப்போட டெஃபினிஷன். அடுத்து காட்சி தியரம் இம்ப்ளைஸ் தட் என்ன சொல்கிறாங்க பாரு. காட்சி தியரம் வந்து ஒரு குரூப்பில் காட்சி தியரம் உபயோக ஆகுது அப்படின்னா அது சைக்கிளிக் குரூப்பாக இருக்குமான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் டிவிசர் பை பிரைம் பி அந்த தென் G as எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. கரெக்டுங்களா. காட்சி தியரம் வந்து ஃபைனட் குரூப் தான். ஸோ அந்த குரூப்போட ஆர்டர் வந்து ஏதோ சம் பிரைம் பி டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்டரில் ஒரு எலமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே காட்சி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சைலோஸ் தியரம் வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா நார்மல் சப் குரூப்ஸா, ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸா, சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் பவரா, இல்லை சைக்ளிசிட்டி ஆஃப் குரூப்பான்னு கேட்குறாங்க. இது சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் பவர் தான். அதாவது ஒரு ஃபைனல் குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து பிரைம் பவராக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அந்த குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து பிரைம் பவராக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் பி பர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, பி பர் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் டஸ் நாட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இருந்தால் தேர் எக்ஸிஸ்ட் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பர் ஆல்ஃபான்னு பார்ப்போம். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் தான் இங்கே நடந்திருக்கு இல்லைங்களா. அப்போது சப் குரூப் ஆஃப் பிரைம் பவர் ஆர்டர் தான் இங்கே என்னது சைலோஸ் தியரம் வந்து ரிலேட் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எவ்ரி ஃபைனைட் அபிலியன் குரூப் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ். ஸோ அதுதான் எந்த ஒரு ஃபைனைட் அபிலியன் குரூப் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் சப் குரூப்ஸாக எழுதலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஃபைனைட் அபிலியன் குரூப்போடைய இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் தியரம். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் அபிலியன் குரூப் என்ன சொல்லுது, எனி ஃபைனைட் அபிலியன் குரூப் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் சைக்ளிக் குரூப்ஸ், சைக்ளிக் சப் குரூப்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். A ring in which every non-zero element is unit is called என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ரிங்கில் எந்த ஒரு non-zero element எடுத்துக்கிட்டாலும் அது யூனிட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபீல்டாக இருக்கும். ஓகே, சரி, காம்படிட்டிவ் ரிங் இன் விச் non-zero element யூனிட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஃபீல்டு. ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ரிங் எடுத்துக்கிறீங்க, அதில் எந்த ஒரு non-zero element எடுத்துக்கிட்டாலும் அது யூனிட் எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபீல்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இது எஸ்டேல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
கம்யூட்டேட்டிவ் ரிங் இன் விச் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் இஸ் யூனிட்டாக இருந்தால் அது ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல கம்யூட்டேட்டிவ் ரிங் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு சில டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிங் இன் விச் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் இஸ் யூனிட்டாக இருந்தால் அதுவும் ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ரிங் வித் நோ ஜீரோ டிவைசர் இஸ் கால்டு இன்டெக்ரல் டொமைன். ஸோ பார்த்துக்குங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, இன்டெக்ரல் டொமைன். ஒரு ரிங்கில் ஜீரோ டிவைசர் இல்லை அப்படின்னா அது இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். அதே போல் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் பொறுத்தளவுக்கு அது ஃபீல்டாக இருக்கும். அடுத்து த கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அது ஐடியல் தான். கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் வந்து சப் குரூப்னு சொல்லுவோம். ரிங் ஹோமோமார்பிசம் பொறுத்தளவுக்கு அது ஒரு ஐடியல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சப் ரிங்காக இருக்காதா சார்? கண்டிப்பாக இருக்கும். பட் சப் ரிங்காக இருக்கிறது ஆஸ் வெல் அஸ் ஐடியலாகவும் இருக்கும். ஸோ ஒரு ரிங்கை வந்து கோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியலாக அதனுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பை கோஷன் பண்ணுறீங்கன்னா அது நார்மல் சப் குரூப் வச்சு கோஷன் பண்ணுவோம். அப்போது ஒரு ரிங்கை கோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியல் வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த ரிங் கோஷன் எலமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கர்னலாக வரும் அந்த டிஃபைன் பண்ணுற ரிங் ஹோமோமார்பிசத்துக்கு. ஓகே, பார்த்துக்குங்க. த ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் ஆஃப் இசட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இண்டிஜர்ஸோடைய ஃபீல்ட் ஆஃப் கோஷன் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர், செட் ஆஃப் ரேஷனல். அடுத்து என்ன ஈக்குவல் டொமைன் எவ்ரி ஐடியல் இஸ் அ பிரின்சிபல் ஐடியலான்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் அ யூஎஃப்டியான்னு கேட்குறாங்க. ஜீரோ டிவைசர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. நோ டிவிஷன் அல்காரிதம் எக்ஸிஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்குவல் பொறுத்தளவுக்கு டிவிஷன் அல்காரிதம் உபயோகம். ஸோ இசட்டை பொறுத்தளவுக்கு ஜீரோ டிவைசர் இல்லை, ஆனால் ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ செட் ஆஃப் இண்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஈக்குவல் டொமைன் தான், பட் அதுக்கு ஜீரோ டிவைசர் கிடையாது. பட் இந்த சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அது ஃபால்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ டிவிஷன் அல்காரிதம் எக்ஸிஸ்ட்ன்றாங்க. ஸோ டிவிஷன் அல்காரிதம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் ஈக்குவல் டொமைன் தான். இட்ஸ் நாட் அ யூஎஃப்டி, ஃபால்ஸு. இடியாக இருந்தால் பிஐடியாக இருக்கும், பிஐடியாக இருந்தால் யூஎஃப்டியாக இருக்கும், யூஎஃப்டியாக இருந்தால் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிசிடிலாம் ஃபால்ஸ் தான். அப்போ எவ்ரி ஐடியல் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் தான் ட்ரூ. ஸோ இன் ஈக்குவல் டொமைன் எவ்ரி ஐடியல் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. த ரிங் ஆஃப் இண்டிஜர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த ரிங் ஆஃப் Z of X. Z of Xன்றது பாலினாமியல் ரிங்கு whose coefficients are integers டிஃபைன் பண்ணுவோம். ஸோ Z of X என்னன்றது கேட்குறாங்க. அது ஃபீல்டாக இருக்கும்னா கண்டிப்பாக ஃபீல்டாக இருக்காது. ஸோ நாட் அ டொமைனா அதுவும் ஃபால்ஸ் தான். கேன் பி அன் இன்டெக்ரல் டொமைன். இப்போ Z இஸ் இன்டெக்ரல் டொமைன் இருந்தால் Z of X ஆல்சோ இன்டெக்ரல் டொமைன். ஸோ நமக்கு Z இன்டெக்ரல் டொமைன் தெரியும். ஸோ Z of X இஸ் இன்டெக்ரல் டொமைன் தான். ஸோ நாட் அ டொமைன்றது ஃபால்ஸு. யூஎஃப்டியாக இருக்கும்னா கண்டிப்பாக யூஎஃப்டியாக இருக்கும். ஸோ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் தான். பட் நாட் அ ரிங்ன்றது இது வந்து ரிங் ஆக்சுவலாக இது நாட் அ ரிங்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிங்குன்னு சொல்லிட்டு அது கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் இந்த நான் கொடுத்த ஆப்ஷன்ஸில் என்ன கொரீஸ் இருந்தால் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் டெஸ்ட் ஷெட்யூல் உள்ளது. ஆல்ரெடி நான் நோட்டிஃபை பண்ணியிருந்தேன். எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் தள்ளி வச்சதால நம்மளுக்கு வந்து ஒரு 3 மந்த்து 4 மந்த்து போயிடும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 10 டேஸ் 15 டேஸ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அதே டேட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் நடத்துறதால. ஸோ டிஆர்பி நியூ அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அந்த டேட் வந்து நாங்கள் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் வந்துடும். நீங்கள் இருக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு ஒரு 80 டேஸ் ஒரு 90 டேஸ்க்குள்ளே, அதாவது 90 டேஸ் பீரியடில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா 75 டேஸ்க்குள்ளே வந்துருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு டைம் கொடுத்துருக்கன்ற மாரி நம்ம ஒரு காட் கிஃப்டடாக அந்த டைம்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் நிறைய நான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து கரண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியாட்டாலும் ஆல்ரெடி நாங்கள் ஒரு 4 செஷன் ஆஃப் டெஸ்ட் பேட்ச் முடிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்டடாக வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். இல்லை சார் எங்களுக்கு பிடிஎஃபாக வேணும், அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா சார்? ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்ன்றது நமக்கு வந்து டெய்லி சப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போது ஒரு 10 டேஸ் பீரியடில் ஒரு நாள் படிக்க மாட்டோம், 2 நாள் படிக்க மாட்டோம். ஆனால் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்க அப்படின்னா டெய்லி படிக்கிற மாதிரி ஃபீல் வரும். ஸோ டெஸ்ட்டு சரியாக பண்ண முடியலனா நம்ம ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றது டைம் எடுத்து பண்ணுவீங்க. அந்த கேர்லெஸ் விட்டுருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத அந்த தாட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ டெஸ்ட் பேட்ச் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா அல்ஜிப்ராக்கு மட்டும் ரிங் தியரி, குரூப் தியரி, அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸ் இது மட்டும் தனியாக பிரித்து ஒரு 3 செட் ஆஃப் மெட்டீரியல். அல்ஜிப்ராக்கு மட்டும் 3 புக்லெட் வரும். ஸோ அது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தியரி சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லி பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புக்லெட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி பேசிக்காக பயங்கரமாக ஃபவுண்டேஷன் லெவலில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் ஓனாகவே நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போய்ட்டு வந்துடலாம். ஸோ பெருசாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். அந்தளவுக்கு இப்போது டெஸ்ட் பேட்சுக்கு தேவையான கொஷின்ஸ் வந்து பஞ்சாக இருக்குது.
கிட்டத்தட்ட வந்து அதுவே உங்களுக்கு ஒரு 10,000 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இருந்து அதனுடைய கீ மட்டும் தெரிஞ்சுட்டு போனாவே கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு அது ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இல்லை சார் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதுக்கும் தேவையான கண்டென்ட்டும் மெட்டீரியலில் ஆட் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக அது பெரிய பார்சல் கிட்டத்தட்ட ஒரு 17 கேஜி பார்சல் அது உங்களுக்கு ரிசீவ் ஆகும். உங்களால் தூக்கவே முடியாது. அவ்வளோ சைஸில் இருக்கும் மெட்டீரியல் பார்சல். ஸோ அந்த அந்த பார்சலில் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற டைம்ஸில் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குன்னா போஸ்டிங் வாங்கணும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக 20 ஹவர்ஸ் படிச்சாகணும். ஸோ அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடணும். ஏன்னா கம்மி டைம் பீரியடில் போஸ்டிங் வாங்கணும்னா அந்த டைமுக்கு அவங்க வந்து படித்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. பட் இல்லை சார் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணால் 8 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கீங்க, கரண்ட்டில் பிஜி முடிச்சு பிஎட் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் இல்லை 9 ஹவர்ஸ்க்குள்ளே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. டெய்லியும் படிங்க. எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.